Hi students, next number பார்க்க போற third topic LCM and HCF. LCM means least common multiple. Next HCF means highest common factor. HCF ஓட இன்னொரு பேரு GCD, same meaning greatest common divisor. நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் prime factorization யூஸ் பண்ணி போட போறோம். HCF and LCM. ஓகேவா? Find LCM and HCF for 15 and 30. 15 and 30க்கு தனித்தனியாக ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து நம்ம எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் 15 இது 5ல் முடியறதுனால 5 டேபிள் 3 டைம்ஸு எகெயின் 3 ப்ரைம் நம்பரு 1 நெக்ஸ்ட்டு 30க்கு 0ல் முடியறதுனால நம்ம என்ன அது டேரெக்டாக 5ம் எடுத்துக்கலாம் 2வும் எடுத்துக்கலாம் நம்ம 5 எடுத்துட்டோம்னா 6 2 எடுத்தோன்னா 3 டைம்ஸ் எகெயின் 3 1 ஸோ ஃபேக்டர்ஸ் ஃபார் 15 we had to write. ஸோ என்ன வரும் 5 into 3 30க்கு 5 into 2 into 3 வரும். இப்போ ஹெச்சிஎஃப்ன்றது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ நீங்கள் காமன் ஃபேக்டர் இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும் 5 into 3 ஹெச்சிஎஃப்னா காமன் ஃபேக்டர். ஸோ 5 3s are 15 முடிஞ்சிருச்சு. எல்சிஎம் போடும்போது அந்த காமன் ஃபேக்டர் இன்ட்டு என்ன பண்ணணும் ரிமைனிங் இருக்க ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ரிமைனிங் இருக்க ஃபேக்டர் 2. ஸோ 15 2s are 30. ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் என்னது எல்சிஎம் 30 ஹெச்சிஎஃப் 15. ஹெச்சிஎஃப் எப்பவுமே எல்சிஎம்மை விட சின்னதாக தான் இருக்கும். ஃபைண்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபார் 24 and 45. இப்போ வந்து தனித்தனியாக ஃபேக்டர் போடாமல் ஒரே அட் அ டைமில் நம்ம ரெண்டுத்துக்கும் ஃபேக்டர் போட போகிறோம். காமன் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் வராது, 2ஆல் ஆகலை. ஸோ அடுத்த நம்பர் 3க்கு போகிறோம். ஓகேவா? காமன் ஃபேக்டர் வரும் பட் 2ஆல் வராது. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 3 எடுத்துட்டிங்கன்னா 8. நெக்ஸ்ட்டு 1 3 is 3. 4ல் 3 போயிடுச்சுன்னா 1 பேலன்ஸ் இருக்கும் 15. ஸோ 5. இப்போது 8க்கும் 15க்கும் எகெயின் என்ன பண்ணணும் காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பார்க்கணும், வராது. ஸோ அப்போ காமன் ஃபேக்டர் இல்லைனா அதே நம்பரை எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ 1 டைமு 1 வர வரைக்கும் போடணும். அடுத்தது 15 ஒரு ஃபேக்டர் தான் இருக்குது, அதே 15 அப்போ எடுத்துக்கிட்டு போட்டுடலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன கிடைச்சாச்சு 1 1 கிடைச்சாச்சு. ஸோ எல்சிஎம்மு அப்போ என்ன வரும் 3 into 8 into 15 தான் நம்மளோட எல்சிஎம். 1 வர வரைக்கும் போட்டதுனால இந்த லாஸ்ட்டு டேர்ம்ஸ் அந்த ஃபேக்டர்ஸ் வந்துச்சு இல்லையா, அது எல்லாமே தான் எல்சிஎம். 3 into 8 into 15. இப்போ ஹெச்சிஎஃப் போடணுன்னா என்ன பண்ணணுன்னா காமன் ஃபேக்டர் எது வரைக்கும் வந்ததோ அதுதான். இங்கே 3 மட்டும்தான் நம்மளுக்கு காமன் ஃபேக்டர் ரெண்டுத்துக்கும் 24க்கும் 45. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் வருது. ஸோ 3 இது பார்த்திங்கன்னா 8 3s are 24 into 15. ஸோ 24 into 15 ப்ராடக்ட் பண்ணுங்கள். 4 5s are 20, கேரி 2 10 12. Again 4 into 1 1 1 2 is 2. ஸோ என்ன வருதுன்னா 360. ஸோ LCM 360, HCF 3. That's all. ஓகே, இப்போ 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபார் 12 16 18. சேம் வே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 3த்துக்கும் காமன் ஃபேக்டர் 3 டேர்முக்கும் காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பார்க்கணும். 2 காமன் ஃபேக்டர் எடுத்தாச்சு, ஏன்னா எல்லாமே 2 6 8ல் முடியுது. 6 times 8 டைம் அது 9. எகெயின் 3த்துக்கும் 3 டேர்முக்கும் இருக்கான்னு பார்க்குறோம், 3 நம்பர்ஸ்க்கும் இல்லை. ஆனால் 6ம் 8ம் 2 டேபிளில் வரும். ஸோ அதை மட்டும் எடுக்கணும். வரலைன்னா எது வருதோ அதை மட்டும் எடுத்துக்கணும். தென் நெக்ஸ்ட்டு 3 4 9 3 9 ஒரே டேபிளில் வரும். ஸோ 3 எடுத்துக்கலாம். 1 டைமு 4, இது 3. அண்ட் நெக்ஸ்ட்டு அகெயின் 4 1 ஆகிடுச்சு இந்த டேர்ம், இது 4 3. அப்போ அகெயின் நம்ம என்ன பண்ணணும் 3 எடுக்கணும், இல்லைனா 4 எடுத்துக்கிட்டு அப்படியே போட வேண்டியது தான். ஸோ 3 எடுத்துகிட்டு அடுத்தது லாஸ்ட்டு டேர்மில் 4. ஸோ எல்லாமே 1 ஆகிற வரைக்கும் போடணும். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு என்னது இங்கே வந்து எல்லா ஃபேக்டர்ஸுமே. இப்போ 2 into 3 into 3 into 4 that is equal to 2 4 2 4s are 3 3s are 9 4 16 into 9 வரும். 16 into 9 16 9s are 144. ஓகேவா? இப்போ ஹெச்சிஎஃப் காமன் ஃபேக்டர் எதுக்கும் 3த்துக்கும் 3 டேர்முக்கும் சேர்ந்து காமன் ஃபேக்டர் எது வந்துச்சோ அதுதான் நம்மளோட ஹெச்சிஎஃப். இப்போ 3 டேர்ம்ஸ்க்கும் சேர்ந்த மாதிரி காமன் ஃபேக்டர் வந்தது 2 மட்டும்தான். ஸோ ஹெச்சிஎஃப் 2. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு 5 sums இருக்குது. அந்த 5 sumஸும் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.